த டிபேட்டுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம 4H பத்தி பேச போறோம். இது பரவலா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் மேம்பாட்டு அமைப்பு. செய்து கற்றல், அதாவது லேர்னிங் பை டூயிங்கிற கான்செப்ட்ல இது இயங்குது. இளைஞர்களோட வளர்ச்சிக்கு இது எப்படி உதவுதுங்கிறத பத்தி பல கருத்துக்கள் இருக்கு. ஆமா, 4Hோட தாக்கம் அது கணிசமானது தான். ஆனா அதோட உண்மையான தாக்கம் எதுல இருக்கு? அதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. இப்ப 4H அமைப்பு இருக்கு. அதுல ரோபோடெக்ஸ், விவசாயம், பொது பேச்சுன்னு நிறைய செயல்முறை திட்டங்கள் இருக்கு. இது மூலமா இளைஞர்களுக்கு தேவையான நடைமுறை திறன்களை கத்துக் கொடுக்கறது தான் அதோட முக்கிய பங்களிப்பா? இல்ல அந்த திட்டங்களையே ஒரு கருவியா வச்சுக்கிட்டு அவங்களோட குணநலம், தலைமை பண்பு, குடியுரிமை உணர்வு, சமூக பொறுப்புணர்வு இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை வளர்க்கறதுல அதோட முக்கியத்துவம் இருக்கா? இதை நாம கொஞ்சம் ஆராயணும். சரி, இந்த கலந்துரையாடல் நமக்கு கிடைச்ச சில 4H பற்றிய ஆதார தகவல்களை அடிப்படையா வச்சு நடக்குது. அந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது 4Hோட முக்கியமான உறுதியான பங்களிப்புங்கிறது அது கொடுக்குற அந்த நடைமுறை திறன் சார்ந்த திட்டங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் முன்வைக்கிறேன். நான் இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடுறேன். பாருங்க, திறன்கள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா 4Hோட உண்மையான நீடிச்சு நிக்கிற மதிப்புங்கிறது வெறும் திறன்களை தாண்டி இளைஞர்களோட ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி, குறிப்பா அவங்களோட குணநலம், அப்புறம் சமூக பொறுப்புணர்வு இதெல்லாம் வளர்க்கறதுல தான் இருக்குங்கிறது என்னோட வாதம். என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா 4Hோட தனித்துவமே அதோட அந்த செய்து கற்றல் அணுகுமுறையில தான் இருக்கு. இப்ப பாருங்க, அறிவியல், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், கணிதம் அதாவது ஸ்டெம், அப்புறம் விவசாயம், ரோபாட்டிக்ஸ், குதிரையேற்றம், உணவு அறிவியல், பொது பேச்சு, கலைகள்னு எத்தனையோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு இல்ல. இது இளைஞர்களுக்கு ரொம்ப தெளிவான, அளவிடக்கூடிய, சில சமயம் சர்டிஃபிகேட் கூட வாங்கக்கூடிய திறன்களை கொடுக்குது. இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்துல இந்த மாதிரி திறன்கள் எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல தேவையில்லை. 4Hோட பேர்லயே அது இருக்கு. ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ், ஹெல்த். இதுல தலை, ஹெட்னா அது தெளிவான சிந்தனை, பகுத்தறிவு, திட்டமிடல் இதையெல்லாம் குறிக்குது. கைகள்னா கத்துக்கிட்டதை செயல்படுத்துற திறன், அப்புறம் ஒரு பெரிய சேவா மனப்பான்மை. இந்த ரெண்டும் தான் ஒருத்தரோட படிப்புக்கும் பின்னால வர்ற தொழில் வாழ்க்கைக்கும் நேரடியா பங்களிக்குது. இதுதான் 4H கொடுக்கிற நேரடியான அளக்கக்கூடிய பலன். இந்த திறன்கள் தான் நிறைய இளைஞர்களை முதல்ல 4H பக்கம் இழுக்குதுன்னே சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி செயல் திட்டங்கள் பயனுள்ளவை தான், கவர்ச்சியாவும் இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல, நான் அதை மறுக்கல. ஆனா அதோட முக்கியத்துவத்தை நம்ம கொஞ்சம் வேற ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட்ல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் பாசிட்டிவ் யூத் டெவலப்மெண்ட், PYDங்கிற ஒரு பரந்த கருத்து. 4Hோட அடிப்படை நோக்கமே இதுதான். வெறும் திறன்களை தாண்டி இளைஞர்கிட்ட தலைமைத்துவம், குடியுரிமை, முக்கியமான வாழ்க்கை திறன்கள், அப்புறம் பொறுப்பு இதெல்லாம் வளர்க்கறதா மைய நோக்கம்னு ஆதாரங்களே தெளிவா இருக்கு. நீங்க சொன்ன தலை, கைகள் மாதிரியே இதயம், ஹார்ட், அதாவது தன்னோட குழுவுக்கும் சமூகத்துக்கும் விசுவாசமா இருக்கிறது, கிரேட்டர் லாயல்ட்டி, அப்புறம் ஆரோக்கியம், ஹெல்த், அதாவது உடல் மனநலம் சார்ந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறை, பெட்டர் லிவிங், இதுவும் 4Hோட பிரிக்க முடியாத அங்கங்கள். இது ரெண்டும் வெறும் டெக்னிக்கல் ஸ்கில் சம்பந்தப்பட்டது இல்லையே, இது ஆழமான குணநலன்களையும் சமூக மதிப்புகளையும் குறிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் திறமைய மட்டும் வச்சுக்கிட்டு விசுவாசமோ, பொறுப்புணர்வோ, நல்ல பழக்க வழக்கமோ இல்லாத ஒருத்தரால சமுதாயத்துக்கு என்ன பயன்? அதனால இளைஞர்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதாவது growth, ஒரு கஷ்டம் வந்தா அதிலிருந்து மீண்டு வர திறன், ரெசிலியன்ஸ், தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், சமுத பிரச்சனைகள்ல ஈடுபாடு காட்டுற குடும்ப ஈடுபாடு, சிவிக் என்கேஜ்மெண்ட், இதையெல்லாம் வளர்க்கிறது தான் 4Hோட தனித்துவமான நீண்டகால பங்களிப்பு. இதை சும்மா ஒரு திறன் பயிற்சின்னு சுருக்கிட முடியாது. இதுக்கு அந்த வயது வந்த தன்னார்வலர்களோட வழிகாட்டுதல், அதாவது மென்டார்ஷிப், அதுவும் ரொம்ப உதவுது. திறன்கள் வேணா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலாம், ஆனா இந்த குணநலன்களும் வாழ்க்கை திறன்களும் ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க கூட வர்ற சொத்து. குணநலன் முக்கியம், சரிதான், அதை நான் மறுக்கல. ஆனா திட்டங்களோட வடிவமைப்பு, அதோட இலக்குகள் எதை காட்டுது? இப்ப ஒரு ரோபாட்டிக்ஸ் திட்டத்தை எடுத்துக்கலாம். அதோட முதல் நோக்கம் என்ன? கோடிங், மெக்கானிசம், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி தொழில்நுட்ப திறன்களை கத்துக் கொடுக்கறதானே. ஒரு மாணவர் அதுல சேர்றதே அதை கத்துக்கணும் தான், சரிதானே? அதே மாதிரி ஒரு பொதுப்பேச்சு மன்றம்னா அது மேடை பேச்ச கத்துக் கொடுக்கத்தான். கால்நடை வளர்ப்பு திட்டம்னா விலங்குகளை எப்படி பாத்துக்கணுங்கிற அறிவையும் திறனையும் வளர்க்கத்தான். இந்த மாதிரி
தெளிவான குறிப்பிட்ட திறன்கள் தான் இளைஞர்களுக்கு உடனடியா தெரியற பலன்கள். இதுக்காக தான் அவங்க வர்றாங்க. இதுல கிடைக்கிற வெற்றி தான் அவங்கள தொடர வைக்குது. இத நீங்க எப்படி வெறும் குணநல பயிற்சி முகாம்னு சொல்ல முடியும்? இது அடிப்படையில ஒரு திறன் மேம்பாட்டு தளம். அந்த திறன்கள் தான் அவங்களோட காலேஜ் அப்ளிகேஷன்லயும் சரி, வேலை தேடும் போதும் சரி, நேரடியா யூஸ் ஆகுது. நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. திட்டங்கள் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். ஆனா அந்த திட்டங்கள் வெறும் கருவிகள் தானே தவிர அதுவே இறுதி இலக்கு இல்லைங்கிறது தான் என் வாதம். அதே ரோபாட்டிக்ஸ் உதாரணத்தை எடுத்துக்குவோம். ஒரு மாணவர் கோடிங், மெக்கானிசம் கத்துக்கலாம், சரி. ஆனா அந்த திட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும்னா அவர் ஒரு டீமோட சேர்ந்து எப்படி வேலை செய்யணும், டீம் ஒர்க், கருத்து வேறுபாடு வந்தா அதை எப்படி சமாளிக்கணும், ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல ஒரு தடங்கள் வரும்போது துவண்டு போகாம எப்படி விடாமுயற்சியோட பெர்சிவியரன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணணும், புதுசா எப்படி யோசிச்சு தீர்வு கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த மாதிரி மிக மிக முக்கியமான வாழ்க்கை திறன்களையும் குணநலன்களையும் அவர் அதே திட்டத்தின் மூலமா தானே கத்துக்கிறாரு. இது கோடிங் திறமையை விட எந்த வகையிலும் கம்மி இல்ல. ஒருவேளை இதை விட முக்கியமாவும் இருக்கலாம். ஆதாரங்கள்ல சொல்ற சமூக சேவை திட்டங்களை பாருங்க. அங்க என்ன குறிப்பிட்ட திறனை கத்துக் கொடுக்கறாங்க? அங்க முக்கிய நோக்கமே சமூகத்து மேல அக்கறை காட்டுறது, மத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மையை வளர்க்கறது, பொறுப்பெடுத்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது. இது திறனை மையப்படுத்தினதா இல்ல குணநலனை மையப்படுத்தினதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, திட்டங்கள் வெறும் வழிமுறைகள் தான். அதன் மூலமா வளர்க்கப்படுற அந்த ஆழமான குணங்களும் வாழ்க்கை திறன்களும் தான் உண்மையான நிலைச்சு நிக்கிற பயன். ஒரு ஹெச்ங்கிறதோட முழு அர்த்தம், அந்த 4 ஹெச்களை எப்படி பார்க்கறீங்க? நான் முன்ன சொன்ன மாதிரி தலை, ஹெட், சிந்திக்கும் திறன், அப்புறம் கைகள், ஹேண்ட்ஸ், செயல்படும் திறன், சேவை. இது ரெண்டும் தான் ஒருத்தரோட அறிவாற்றலையும் செயல்திறனையும் நேரடியா குறிக்குது. இதுதான் அளவிடக்கூடியது, மெஷரபிள் இல்லையா? ஒரு மாணவர் சயின்ஸ் ஃபேர்ல பரிசு வாங்குறது, ஒரு டிபேட்ல நல்லா பேசுறது, ஒரு கைவினை பொருளை அழகா செய்யறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், அளக்க முடியும். இந்த மாதிரி அளக்கக்கூடிய வெற்றிகள் தானே ஒரு திட்டத்தோட தாக்கத்தை உறுதி செய்யுது. இதயம், ஆரோக்கியம்னு நீங்க சொல்றத அதை எப்படி அளவிடுறது? அதோட தாக்கம் எப்படி தெரியும்? நான் இதை அப்படி பார்க்கல. 4 ஹெச்சுகளுமே தலை, இதயம், கைகள், ஆரோக்கியம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஒன்ன விட்டுட்டு இன்னொன்ன பார்க்க முடியாதுங்கிறது தான் ஏன் கருத்து. தலை, கைகள் முக்கியம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா ஹிதயம், அதாவது தன் குழு, தன் சமூகம், தன் நாடு, இது மேல காட்டுற ஒரு லாயல்ட்டி, நேர்மை, மத்தவங்க மேல காட்டுற அக்கறை, இது இல்லாம வெறும் திறமையால என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஆரோக்கியம், இது சும்மா உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, மனநலம், உணர்ச்சிகளை சமமா வச்சுக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், பொதைப்பொருளிலிருந்து விலகி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை முறை, பெட்டர் லிவிங், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இந்த ரெண்டும் இல்லாம வெறும் சிந்திக்கிற திறனும் செயல்திறனும் மட்டும் ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்குமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப திறமையான, புத்திசாலியான, ஆனா நேர்மை இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தரால சமூகத்துக்கு நல்லதை விட கெட்டது தானே அதிகம் நடக்கும். அதனால இந்த 4 கூறுகளும் ஒரு பேலன்ஸ்ல வளர்க்கப்படும் போது தான் நீங்க முதல்ல சொன்ன அந்த நேர்மறை இளைஞர் மேம்பாடு முழுமையடையுது. இதயம் மற்றும் ஆரோக்கியம், இது 2 தான் குணநலம், நற்பண்புகள், சமூக பொறுப்புணர்வு, இதுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கு. இது அளக்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா அதோட தாக்கம் ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க தெரியும். ஒருத்தரோட நேர்மை, அவரோட டீம் ஒர்க் ஸ்பிரிட், அவள் சமூக பிரச்சனைகளை எப்படி பார்க்கறாரு, இதெல்லாம் லாங் டேர்ம்ல தான் தெரியும். ஆனா அதுதான் உண்மையான இம்பாக்ட். சரி, நீண்ட கால தாக்கம்னு பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 4H மூலமா சயின்ஸ், டெக்னாலஜி, விவசாயம், இந்த மாதிரி துறைகள்ல கிடைக்கிற திறன்கள் ரொம்ப உறுதியானவ. அவை காலப்போக்கில் அழிஞ்சு போறதில்ல, மாறா அது மேல மேல மெருகேறும். இந்த திறன்கள் காலேஜ் படிப்புக்கு ஒரு வலுவான ஃபவுண்டேஷனா கொடுக்குது. இப்ப 4Hல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்த ஒருத்தர் பின்னால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது, இல்ல வேளாண் திட்டங்கள்ல ஆர்வமா இருந்தவர் அக்ரி யூனிவர்சிட்டியில சேர்றது, இதெல்லாம் சாதாரணமா நடக்குது. இது அவங்களோட எதிர்கால வேலைவாய்ப்புக்கும் நேரடியான உறுதியான பாதையை வகுத்து கொடுக்குது. இந்த தாக்கத்தை நாம தெளிவா பார்க்க முடியுது. டிகிரி வாங்குறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் கண்கூடான விளைவுகள். நீங்க சொல்ற குணநலன் சார்ந்த தாக்கத்தை இப்படி தெளிவா நிரூபிக்க முடியுமா? நல்ல கேள்வி. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாறலாம், ஏன் காலாவதியாக கூட ஆகலாம், அதை நான் மறுக்கல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோடிங் லாங்குவேஜ் 10 வருஷத்துல இல்லாம போகலாம். ஆனா 4H மூலியமா வளர்க்கப்படுற தலைமை பண்பு, லீடர்ஷிப், ஒரு டீமை வழி நடத்துற திறன், குடியுரிமை பண்புகள், சிட்டிசன்ஷிப், அதாவது சமூக பொறுப்போட நடக்கிறது,
ஜனநாயக விழுமியங்களை ஃபாலோ பண்றது, பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது எடுத்த வேலையை நேர்மையா முழுசா செஞ்சு முடிக்கிற குணம், இது எந்த காலத்திலையும் எந்த துறையிலையும் மதிப்புள்ளது. இது காலாவதி ஆகாது. ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போதும் சரி, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கும் போதும் சரி, குடும்பத்தை நடத்தும் போதும் சரி, இந்த அடிப்படை குணங்கள் தான் ஒருத்தரோட வெற்றிக்கும் அவர் சமூகத்துக்கு செய்கிற பங்களிப்புக்கும் அடிப்படையாக இருக்கு. 4Hல இருந்தவங்க நிறைய பேர் பின்னால சமூக தலைவர்களா, நல்ல குடிமக்களா உருவாகிறதுக்கு இதுதான் காரணம்னு நான் நம்புறேன். ஆதாரங்கள்லயே குடியுரிமை பொறுப்புன்னு வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருதே, அது எதை காட்டுது? இந்த நீண்டகால ஆழமான குணநலன் உருவாக்கம் தான் 4Hோட தனித்துவமான மதிப்பு. இது அளக்கிறது கஷ்டம்தான், மறுபடியும் சொல்றேன். ஆனா அதோட முக்கியத்துவம் குறைஞ்சிடாது. இப்ப வயது வந்த வழிகாட்டிகள் அடல்ட் வாலண்டியர்ஸ் அவங்களோட பங்க பத்தி கொஞ்சம் பேசலாம். ஆதாரங்கள் படி அவங்க இளைஞர்களுக்கு வழிகாட்டுறாங்க, கைடிங் தம். என்னோட பார்வையில இதோட பிரதான நோக்கம் அந்தந்த திட்டங்களை சரியா செயல்படுத்துறதுக்கு தேவையான டெக்னிக்கல் இல்லனா நடைமுறை உதவிகளை செய்யறது தான். இப்போ ஒரு தையல் திட்டம்னா எப்படி தைக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கறது, தோட்டக்கலை திட்டம்னா செடியை எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி தர்றது, ரொபாட்டிக்ஸ்னா ரோபோவை அசெம்பிள் பண்ண ஹெல்ப் பண்றது. இது இது பெரும்பாலும் ஒரு ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் தானே. ஒரு குறிப்பிட்ட கலையை இல்லனா அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது. ரொபாட்டிக்ஸ்னா நான் இதுல முழுசா உடன்படல. வழிகாட்டிகளோட பங்கு வெறும் டெக்னிக்கல் பயிற்சி கொடுக்கறதோட முடியறதில்ல. அவங்க வெறும் பயிற்றுனர்கள் இல்ல, அவங்க முன்மாதிரிகள். இளைஞர்களோட நேர செலவழிச்சு, அவங்களோட கவலைகளை கேட்டு, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து, சரியான பாதையை காட்டுறது மூலியமா அவங்களோட ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சியில, குறிப்பா குணநலம், சமூக பொறுப்புணர்வு இதெல்லாம் வளர்க்கறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஒரு வழிகாட்டியோட நேர்மை, அவரோட பொறுப்புணர்வு, அவர் பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றாரு, மற்றவங்களோட எப்படி பழகுறாரு, இது எல்லாம் பார்த்து தான் இளைஞர்கள் கத்துக்கிறாங்க. வெறும் வார்த்தையால இல்ல, செயலால் அவங்க வழிகாட்டுறாங்க. ஆதாரங்கள்ல சும்மா வழிகாட்டுகிறார்கள்னு சொல்றது இந்த ஆழமான பரந்த வழிகாட்டுதலை தான் குறிக்குதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இது வெறும் செய்முறை விளக்கம் கொடுக்கறத தாண்டுனது. ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபெயில் ஆகும்போது தோண்டு போகாம இருக்க கத்துக் கொடுக்கறது, டீமுக்குள்ள சண்டை வந்தா அதை சரி செய்ய உதவுறது, இதெல்லாம் வெறும் ஸ்கில் ட்ரைனிங் இல்லையே, இது வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சி. ஆஹா, என்னோட நிலைப்பாட்டை நான் சுருக்கமா சொல்றேன்னா, 4Hோட மையப்பாலம் அதோட நடைமுறை திட்டங்கள்லயும் அந்த செய்து கற்றல் மூலமா இளைஞர்கள் பெறக்கூடிய அளவிடக்கூடிய திறன்கள்லயும் தான் இருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி, விவசாயம் மாதிரி முக்கியமான துறைகள்ல அவங்க பெற அனுபவமும் அதனால வர்ற திறமையும் அவங்களோட எதிர்கால கல்விக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் நேரடியான உறுதியான அடித்தளத்தை கொடுக்குது. இதுதான் 4Hோட முக்கியமான கண்கூட தெரிகிற பங்களிப்பு. திறன்களோட அவசியத்தை நான் எப்பவுமே குறைச்சு மதிப்பிடல. ஆனா 4Hோட உண்மையான தனித்துவமான சக்திங்கிறது அது இளைஞர்கள்கிட்ட வளர்க்கிற தலைமை பண்புகள், குடியுரிமை உணர்வு, பொறுப்புணர்வு, நெகிழ்வுத்தன்மை, இந்த மாதிரி வாழ்க்கைக்கான திறன்கள்லையும் குணநலன்கள்லையும் தங்கியிருக்குங்கிறது என்னோட இறுதிவாதம். அந்த செயல் திட்டங்களெல்லாம் இந்த ஆழமான மதிப்புகளையும் குணங்களையும் வளர்க்கறதுக்கான கருவிகள் தான். அதுவே கடைசி இலக்கில்ல. இந்த குணநலன்களும் வாழ்க்கை திறன்களும் தான் ஒருத்தரோட வாழ்க்கை முழுக்க நீடிச்சு நின்னு அவருக்கும் அவர் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கும் உண்மையான நீண்டகால பயனை கொடுக்குது. இந்த கலந்துரையாடல் மூலமா 4H அமைப்போட பங்களிப்புங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டதுங்கிறது தெளிவா தெரியுது. திறன் மேம்பாடுங்கிறது அதோட ஒரு முக்கியமான முகம்னா, குணநலன் ஆளுமை வளர்ச்சிங்கிறது அதோட இன்னொரு முகம். எதுக்கு அதிக முக்கியத்துவம்ங்கிறதுல நமக்கு வேற வேற பார்வை இருந்தாலும் ரெண்டும் ஒன்னோட ஒன்னும் பின்னி பிணைஞ்சுதான் வேலை செய்யுதுங்கிறத மறுக்க முடியாது. நிச்சயமா திறன் மேம்பாடும் சரி, குணநலன் உருவாக்கமும் சரி, ரெண்டுமே 4Hோட நோக்கங்களா இருக்கு. ஒருவேளை ஒன்னு இன்னொன்னுலேருந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு அதுங்க இணைஞ்சிருக்கலாம். இந்த ஆதார தகவல்களை வச்சு பார்க்கும்போது இந்த அமைப்பு இளைஞர்கள் மேல ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தி இன்னும் ஆழமா யோசிக்கவும் வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கவும் நிறைய இடம் இருக்கு. இது மாதிரி வேறுபட்ட பார்வைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்தை பத்தின நம்ம புரிதலை நிச்சயமா ஆழப்படுத்தியிருக்கு.